அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எலமெண்ட் மெனு பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த எலமெண்ட்டில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பாலிகான் செட்டிங் அண்டு ரவுண்டட் கார்னர்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் ஒரு சில கமெண்டை விட்டுருக்கேன், அடுத்த வீடியோவில் எடுக்கிறேன். பாலிகான் செட்டிங் அதே மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸ். இந்த பாலிகான் செட்டிங்னா நான் பாலிகான் உங்களுக்கு என்ன தெரியும் இருக்கு பாருங்க. இருக்கும் டூல் பாரில் வந்து பாலிகான் ஒரு டூல் ஒன்று இருக்குது. அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு சர்க்கிளாக வேணும், இல்லை வந்து ஒரு ஸ்டார் மாதிரி வேணும், இந்த மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னா நேராக போய் நாங்கள் எலமெண்ட்டில் போய் இந்த பாலிகான் செட்டிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் போய் நம்பர் ஆஃப் சைடு எத்தனை வேணும், ஸ்டார் இன்சர்ட் எத்தனை வேணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள். கர்சர் இப்படி மூவ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மாறிக்கும். இதையும் கீழே உள்ள இந்த ஆப்ஷனையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் வேணும், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். நம்ம ஸ்டைலாக நமக்கு தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன் வேணும், இப்போ ஓகே பண்ணிங்கன்னா இந்த பிக்சரை வந்து அதே மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? திருப்பி பாலிகான் செட்டிங் போயிடுங்க. அதில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிக்கும். அதான் வந்து என்ன சொல்கிறது, பாலிகான் செட்டிங் சொல்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இதை இருக்குது பாருங்கள். இது வந்து நான் இதை ரெக்டாங்கிள் இப்படி போட்டுட்டு இந்த ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதனுடைய கார்னரை வந்து மாற்றிக்கலாம். எனக்கு வந்து கார்னர் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி வேணும், இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல கார்னரு, அதை வந்து இந்த வளைஞ்சா மாதிரி வேணும், இது பண்ணால் மாற்றிக்கலாம். வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் என்னாண்டு. மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வேணா ஒரு 200 வச்சு பாருங்கள். 200 இருக்குது. இப்போ இதனுடைய கார்னர் பாருங்களேன், கரெக்டாக இருக்குது. இந்த கார்னரை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பெண்டு மாதிரி வளைஞ்சி வேணும்னா நிறைய எலமெண்ட்டில் போய் இதை இருக்குது பாருங்கள், ரவுண்டட் கார்னர்ஸ். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கார்னர் வேணுமோ, எனக்கு இந்த மாதிரி கார்னர் வேணும் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்னர் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். இப்போ பாலிகான் செட்டிங்னா இந்த மாதிரி செட் பண்ணுறது. ரெக்டாங்கிள் வந்து உடைய ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதில் வந்து அந்த கார்னர்லாம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ இதுக்குள்ளே எனக்கு டெக்ஸ்ட்டு கொண்டு வரணும், என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த பாருங்கள், இந்த இருக்குது டெக்ஸ்ட்டு கொண்டு வந்துருக்கேன். இப்போ இதில் வந்து எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு உள்ளதுக்கு இந்த பக்கத்தில் உள்ளது இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் போட்டு டெக்ஸ்ட் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்டு வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், இதில் வந்து டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன், அது உள்ள டெக்ஸ்ட்டு கொண்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் டெக்ஸ்ட்டு கொண்டு வரணும் எனக்கு. அதே மாதிரி வந்து எனக்கு இப்போ இந்த இருக்குது பாலிகான் இருக்குது, இந்த பாலிகான் உள்ளே டெக்ஸ்ட் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ எனக்கு ஒரு பாராகிராஃப் வந்து காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். காப்பி பண்ணி கொண்டு வந்து என்ன செய்யலாம், இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவீங்க? ஃபைலுக்கு போயிடுங்க, ப்ளேஸ் கொடுக்குறோம். அதில் போய் உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை எடுத்துங்க. இந்த ஃபைலை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஓப்பன் பண்ண இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ ஏன்னா இது செலெக்ஷனில் இருந்ததுனால இங்கே வந்துருச்சு. இப்போ இது வந்து செலெக்ஷனில் இருந்துச்சு, அதனால் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம், கீழே பாருங்களேன் ஒரு டாட் ஒன்று வந்துருக்கு பாருங்கள், சிவப்பு கலரில் வந்துருக்கு பாருங்கள். அப்போ என்னென்னா நம்ம அதனுடைய டெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபுல்லாக வந்து 10ன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்வீங்க, இந்த டெக்ஸ்ட்டு மீதி உள்ள டெக்ஸ்ட் என்ன செய்யணும், இங்கே வெளியில் கொண்டு வர முடியாது, ஏன்னா பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். அப்போ என்ன ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே தான் போட முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்வீங்க, இந்த டூல் பாரை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இதையும் செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த ரெட் கலருக்கு பாருங்கள், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படியே இழுத்து கொண்டு போய் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் பாதி. இப்போ திருப்பி இங்கே ஒரு ரெட் கலர் வருது. அப்போ இதில் பேலன்ஸ் இருக்குது, அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் கொண்டு வச்சுருங்க. இங்கே அவ்வளோதான் போட முடியுது. ஓகேங்களா? திருப்பி இதுலேயும் ஒரு ரெட் கலர் இருக்குது. இந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் என்னென்ன சர்க்கிள் வேணுமோ இது பண்ணிக்கலாம். இல்லை உனக்கு ஒரே சர்க்கிள் தான் வேணும்னா அந்த சர்க்கிளை நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஒரே சர்க்கிளில் கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், தூக்கி அந்த டெக்ஸ்ட் எல்லாமே தூக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எலமெண்ட்டில் வந்து பாலிகான் செட்டிங் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ரவுண்டட் கார்னர் பார்த்துருக்கோம். அடுத்தது லிங்க் இன்ஃபோ, அதே மாதிரி லிங்க் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எங்கே பார்த்துருப்போம்னா நம்ம வந்து ஃபைலில் வந்து ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் மேனேஜரில் போய் பார்த்துருப்பீங்க. இந்த லிங்க் மேனேஜரில் இந்த இருக்க போகிற ஆப்ஷன் இதில் போய் பார்த்துருப்பீங்க. அதே தான் வச்சுருக்காங்க. இந்த கமெண்ட் தான் இங்கே வெளியில் வச்சுருக்காங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதை வேணால் திருப்பி வேணால் எப்படின்னு வேணால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுங்க, ஒரு பிக்சர் ஒன்று எடுக்கிறீங்க. எதில் போய் எடுக்கிறீங்க, ஃபைலில் போய் ப்ளேஸ் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஏதோ ஒரு பிக்சர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
இப்போ இந்த பிக்சர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். டவுன்லோட்னு ஒரு பிக்சர் இருக்குது, எடுத்திருக்கேன். அது எடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிக்சரை எடுத்துட்டேன். இப்போ இந்த பிக்சரை எடுத்துகிட்டு இந்த பிக்சரை போய் இப்போ திருப்பி பெயிண்டில் போய் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சுங்க, அந்த ஆல்ட்ரேஷன் இங்கே வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறது இந்த அப்டேட்டுங்கிற கமாண்ட். விளங்குதா சொல்கிறது? நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பிக்சரை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் PageMakerல கொண்டு வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த பிக்சரை வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போ பெயிண்டில் போய் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பெயிண்டில் போய் பெயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ இதே பிக்சரை போய் இங்கே ஓப்பன் பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன். பெயிண்டில் போய் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு அதே பிக்சர் எடுக்கணும்னு வச்சுங்களேன். டவுன்லோட்ஸில் போய் அந்த பிக்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதே பிக்சர் எடுக்கிறேன். டவுன்லோட்ஸில் 2 பிக்சர் இருக்குது அதே மாதிரி. இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோமா, இந்த பிக்சர் தான் நினைக்கிறேன். அது ஓப்பன் கொடுத்துட்டோம் வச்சுங்களேன். இப்போ இந்த பிக்சர் வந்திருக்கு, அதே பிக்சர் தானே அது. சரி, இந்த பிக்சரை எடுத்துருக்கேன். இப்போ இந்த பிக்சரை எடுத்துகிட்டு எனக்கு பெருசாக வேணும்னா பெருசு பண்ணி பாருங்கள். அதை அப்படி இந்த எடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஆல்ட்ரேஷன் எப்படி, இப்போ சும்மா அதில் ஒரு பாக்ஸ் ஒன்று போகிறோன்னு வச்சுங்க. இந்த பாக்ஸ் வந்து இந்த அப்டேட் பண்ணது அங்கே வந்துடணும், PageMakerக்கு வந்துடணும். எப்படி வரும், இப்போ இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் போய் கொடுத்தீங்கன்னா வரணும். எப்படி வரோம், போய் எலமெண்ட்டில் போய் அதை சூஸ் பண்ணிங்க. லிங்க் இன்ஃபோன்னு கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து அந்த பிக்சரை எடுத்திருக்கீங்க அதை கரெக்டாக சொல்லும். அதுக்கடுத்து வந்து அதில் போய் எலமெண்ட்டில் போய் லிங்க் ஆப்ஷன் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் அப்டேட் கொடுத்துங்க, அலர்ட் அப்டேட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு நேராக போய் ஃபைலில் போய் லிங்க் மேனேஜரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு இங்கே வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல அப்டேட் வந்து பிளிங்க் ஆகணும். ஏன் ஆகலைன்னா இப்போ இங்கே போய் என்ன செஞ்சிரு, நேராக போய் பெயிண்டில் போய் இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. அதே ஃபைலில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ போய் PageMakerல போய் ஃபைலில் போய் லிங்க் மேனேஜர் போய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்டேட் இதற்கு அப்டேட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு, ஏன் இங்கே வரலன்னா வேறு ஃபைலை மாற்றி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் கிடையாது, வேறு ஃபைல் எடுத்து வச்சுருக்கோம். வேறு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துருக்கோம். இல்லைன்னா இங்கே போய் ஆப்ஷனை பாருங்கள், எலமெண்ட்டில் போய் லிங்க் ஆப்ஷன் எல்லாம் இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம தவறாக எடுத்துருக்கோம். இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல் கிடையாது, தவறில் எடுத்துருக்கோம். இல்லைன்னா அடுத்த ஃபைல் எடுத்து பார்ப்போம். இதில் இன்னொரு ஃபைல் ஒன்று இருந்துச்சு. ஓப்பனில் போய் ஃபைலை தப்பாக எடுத்தலாம் வராது, ஏன்னா 2 ஃபைல் அதே மாதிரி இருக்குது. பிறகு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ஃபைலில். நான் எடுத்தது ஃபஸ்ட்டு ஃபைல் எடுத்தேன். இந்த ஃபைலை தான் நான் எடுத்திருந்தேன். நான் ஆக்சுவலாக இந்த ஃபைல் எடுத்துருக்கேன் முன்னாடி. இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க, தவறாக எடுத்துட்டாங்க. இந்த ஃபைல் தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். சேஞ்சஸ் பண்ணிட்டு இங்கே ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு இங்கே போய் பாருங்கள். இதில் போய் நீங்கள் எலமெண்ட்டில் லிங்க் ஆப்ஷன் கொடுத்து அப்டேட் கொடுத்து கரெக்டாக தான் இருக்குது. இங்கே ஓகே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபைலில் போய் லிங்க் மேனேஜரில் இப்போ ஆப்ஷனில் வந்து ஓகே தான், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருக்கு பாருங்கள். அப்டேட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ளது இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இது ஆல்ரெடி எடுத்தாச்சு, போட்டு குழப்பிக்க வேண்டிய தேவையில்லை. முன்னாடி ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கமாண்டை கிளியராக எடுத்திருப்பேன். என்ன ஒரு பிக்சரை வந்து நீங்கள் PageMaker கொண்டு வரீங்க, கொண்டுட்டு வந்துட்டு அந்த பிக்சரை பெயிண்ட்லேயோ இல்லை போய் ஃபோட்டோஷாப்லேயோ போய் லைட்டாக போய் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் நீங்கள் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன அப்டேட் பண்ணிங்களோ அந்த அப்டேட் அப்படியே இங்கே வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் குழப்பிக்க வேண்டிய தேவை கிடையாது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், எலமெண்ட்டில் வந்து பாலிகான் செட்டிங் பார்த்தாச்சு, ரவுண்டட் கார்னர் பார்த்தாச்சு, லிங்க் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு, லிங்க் ஆப்ஷன் பார்த்தாச்சு. நான் பிரிண்டிங்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்களேன், ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக வந்து டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. டைப் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்லேயே ஏதோ ஒரு ஏரியாவை வந்து உங்களுக்கு பிரிண்டிங் பண்ண தேவையில்லை. ஒரு A4 பேப்பரில் ஃபுல்லாக பிரிண்டிங் பண்ணி வச்சுட்டீங்க. அதில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு பிக்சரோ உங்களுக்கு பிரிண்டிங்கில் வர வேண்டிய தேவையில்லைன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எனக்கு பிரிண்டிங்கில் தேவையில்லை. அப்போ ஃபைலில் அந்த எலமெண்ட்டில் போய் என்ன செய்ய வேண்டியது, நான் பிரிண்டிங்னு கொடுத்துரு. செலெக்ஷன் பண்ணாதாங்க அந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். இப்போ நான் செலெக்ஷன் பண்ணல, இந்த கமாண்ட் ஒர்க் ஆகுது பாருங்கள். அது டிசேபிளில் இருக்குது. நல்லா இந்த மாதிரி டார்க்காக இருந்தால் தான் எனேபிள். இது வந்து டிசேபிளில் இருக்குது. அப்போ இந்த பிக்சரை செலெக்ஷன் பண்ணிங்கன்னா, பிக்சரையோ இல்லை டெக்ஸ்டையோ செலெக்ஷன் பண்ணிங்கன்னா எலமெண்ட்டில் போய் இங்கே பாருங்கள் நான் பிரிண்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும், இதை பிரிண்ட் பண்ணும்போது வெறும் எம்டியாக தான் வரும் பேப்பரு, இந்த பிக்சர் வராது. அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா, அதுக்காக உள்ளதுன்னு சொல்கிறது நான் பிரிண்டிங் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன பக்கத்தில் இந்த ரிமூவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு பிக்சர் ஒன்று இருக்குங்க. இந்த பிக்சரை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் வந்து ஒரு 45 டிகிரி வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். 45 டிகிரி அப்போ கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ 45 டிகிரியில் இருக்குது. திருப்பி எனக்கு பேக் டு நார்மலுக்கு வரணும்னு வச்சிங்களேன், இங்கே போய் நீங்கள் 0 கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நேராக எலமெண்ட்டில் போய் என்ன இந்த ரிமூவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. இப்போ போய் எனக்கு 90 டிகிரி கொடுக்குறீங்க, இங்கே 90 டிகிரி கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு பாருங்கள், எப்படி வந்துருச்சு, தலைகீழ் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ திருப்பி பேக் டு நார்மல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வரும்னு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எலமெண்ட்டில் போய் என்ன செஞ்சு ரிமூவ் டிரான்ஸ்பரன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ பிக்சரு அந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த எலமெண்ட்டில் என்ன பார்த்தாச்சு, மோஸ்ட்லி பார்த்தாச்சு. இதில் ஒன்று ஃப்ரேம் பார்க்கல, ஃப்ரேம் ஒரு கிளாஸ் தனியாக எடுத்துடுறேன். அடுத்து வந்து மாஸ்க்கு அன்மாஸ்க்கு இமேஜ் அது எடுக்கல, அது மட்டும் தான் எடுக்கல. 2 கிளாஸ் இருக்குது. இதில் 2 கிளாஸ் எடுத்தால் 2 வீடியோ எடுத்திங்கன்னா இந்த எலமெண்ட்டுங்கிற மெனு வந்து ஃபுல்லாகிடும். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நான் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.